12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. உசுரோட தான் இருக்கீங்களா என அமெரிக்க அரசு ஊழியர்களின் பல்சை பிடித்து பார்க்கும் வகையில் ஒரு இமெயிலை தட்டிவிட்டு பகீர் கிளப்பி இருக்கிறார் எலான் மஸ்க். என்ன இமெயில், அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என பார்க்கலாம். துருப்பிடித்த அரசு இயந்திரத்தை தூசி தட்டி ஓட வைக்காமல் உடை தெரிந்துவிட்டு புது என்ஜின் தயாரிக்கும் வேளையில் தீவிரமாக களமிறங்கிவிட்டார் எலான் மஸ்க். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அந்நாட்டின் திறன் மேம்பாட்டுத்துறை என்ற பெயரில் ஒரு துறையை உருவாக்கி அதற்கு உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கை தலைமையேற்றி அமர வைத்துவிட்டார். இதனால் அரசின் தேவையற்ற செலவுகளுக்கு எல்லாம் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் செய்து வருகிறார் எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க். அந்த வகையில் வேலை செய்யாமல் ஓட்டிக் கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களை எல்லாம் போன வாரம் என்னத்தை சாதிச்சீங்க என வேலை குறித்து ரிப்போர்ட் அனுப்புமாறு கூறியிருக்கிறார். அதுவும் பக்கம் பக்கமாக அனுப்பாமல் 5 புல்லட் பாயிண்டுகளை குறிப்பிட்டால் போதும் என சலுகையும் அறிவித்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட நீ யாரு, நீ என்ன எங்க பாஸா, உமக்கு எதுக்கு யார் ரிப்போர்ட் கொடுக்கணும் என பொறுமி தள்ளி வருகின்றனர் பல அரசு ஊழியர்கள். போதாக்குறைக்கு அரசு பணியாளர்களின் சூப்பர்வைசர்கள் வேறு, அவரு கிடக்குறாரு, நீங்க உங்க வேலைய பாருங்க, அந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல என சொல்ல என்ன செய்வது என புரியாமல் குழம்பி கிடக்கின்றனர் அரசு ஊழியர்கள். அவர்களுக்கு பதிலடி தரும் வகையில் அதிபர் ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதால கருணை அடிப்படையில இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறோம், இமெயிலுக்கு பதில் அனுப்பலனா வேலையை விட்டு தூக்கிடுவோம் என பகிரங்கமாகவே எச்சரித்திருக்கிறார் எலான் மஸ்க். அத்தோடு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கோலு, சில வார்த்தைகளை டைப் பண்ணி சென்ட் பட்டன் கொடுக்கறதுங்கிறது ஒரு சின்ன டெஸ்ட், இந்த கிறுக்குத்தனமான டெஸ்ட்ல கூட நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, ரிப்போர்ட் கேட்டது குத்தமா, அதுக்கு இவ்ளோ எதிர்ப்பா, மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அரசுக்கு வரி கட்டுறாங்க, அவங்க உழைப்புல ஊதியத்தை வாங்கிட்டு அவங்களுக்காக என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டா எப்படி, திறமையே இல்லாம பதிலும் சொல்லாம இருக்கிறத எங்கயாச்சும் பார்த்திருக்கீங்களா மக்களே என காட்டமாக கேட்டிருக்கிறார். அவர்கள் அனுப்பும் ரிப்போர்ட்டுகளை AI மதிப்பாய்வு செய்யவிருக்கிறதாம். அது யார் வேலை செய்கிறார், யார் வேலை செய்வது போல் நடிக்கிறார் என்றும் காட்டி கொடுத்து விடுமாம். வெறுமனே சீட்டை தேய்ப்பவர்களுக்கு பதில் திறமை இருந்தும் அரசு வேலை கிடைக்காமல் காத்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே ட்ரம்ப் மஸ்க் என இருவரின் குறிக்கோளாக இருப்பதால் எங்கே வேலை போய்விடுமோ என அஞ்சி இமெயிலை லாகின் செய்து தூசி தட்டி வருகின்றனர் அமெரிக்க மத்திய அரசு ஊழியர்கள். இப்படி அதிரடி காட்டும் எலான் மஸ்க் போல் இந்தியாவிலும் அரசு ஊழியர்களிடம் ஒர்க் ரிப்போர்ட் கேட்டால் என்ன நடக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள்.